வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி வந்து KFC ஸ்டைல் ஃப்ரைட் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து 8லேருந்து 9 சிக்கன் லெக் பீசஸ் எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி கலந்து மோர் மாதிரி நம்ம லிக்விடாக எடுத்துக்குவோம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு ஹாஃப் லெமன் அப்படியே நம்ம புழிஞ்சிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு கிளிங் ஃபிலிம் இல்லைனா ஒரு அலுமினியம் ஃபாயில் இல்லைனா வந்து ஜஸ்ட் ஒரு பிளேட்டை மட்டும் வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி இது ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் ஃப்ரை பண்ணுறதாலும் பண்ணலாம். இதை நம்ம இப்போது ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் இது நல்லா ஊறட்டும். அடுத்ததாக வந்து ஒரு 1/4 கப் போல் நான் வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். கெலாக்ஸ் கார்ன்ஃப்ளேக்ஸ் இருக்கும் இல்லையா, அது நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 பல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு குறைன்னு நம்மளுக்கு அரைச்சிரும். அடுத்ததாக ஒரு பவுலில் வந்து ஒரு 3/4 கப் போல் மைதா எடுத்துக்கலாம். இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. இதோட நம்ம அரைச்சி வச்ச அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்சர் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பூண்டு பொடி இல்லைனா பூண்டு பேஸ்ட் கூட நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஆரிகானோ லீவ்ஸ். அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து இட்டாலியன் சீசனிங். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஆரிகானோ லீவ்ஸ் அல்லது இட்டாலியன் சீசனிங் இல்லைனா நீங்கள் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே தனியாக வச்சுருங்க. அடுத்ததாக நம்ம வந்து இன்னொரு பவுலில் ஒரு 2 முட்டை எடுத்துக்கலாம். ரெண்டு முட்டையோட நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் பால் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்கங்க. இப்போ நம்ம 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறியாச்சு சிக்கன் பீசஸ்ஸு. நம்ம இப்போ இதை வந்து நம்ம கோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பவுடரில் டிப் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த பவுடர் எல்லா சிக்கன் பீசஸ்லேயும் படுற மாதிரி நல்லா கோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதை வந்து அந்த முட்டையில் டிப் பண்ணிக்கலாம். திருப்பியும் வந்து செகண்ட் டைம் இந்த மாதிரி பவுடரில் டிப் பண்ணணும். அவ்வளோதாங்க. 2 தடவை நம்ம இந்த பவுடரில் வந்து டிப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லா சிக்கன் பீசஸையும் நம்ம இந்த மாதிரி பவுடர், அப்புறம் எக்கு, அப்புறம் திருப்பியும் அந்த பவுடருங்கிற மாதிரி நம்ம டிப் பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 4 பீசஸாக ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சிக்கன் வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் போல் ஆகும். நல்லா அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா ஈவனாக எல்லா சிக்கன் பீசஸும் வந்து ஒரே கலரில் ஃப்ரை ஆகும். எண்ணெயும் பொரியறது பார்த்திங்கன்னா சடன்னு சத்தம் கேட்கும். அது அப்படியே அடங்கும். அது அடங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கனும் நம்மளுக்கு வந்து உள்ளே வெந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி.
சிக்கன் லெக் பீஸஸ் வந்து நல்லா ஒரு பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு சிக்கன் ஃப்ரை தயாராகிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குல்லங்க. ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கும் போதே என்னோடய கிட்ஸ் வந்து சாப்பிட்டுட்டாங்க. எல்லாருக்குமே KFC ஸ்டைல் ஃப்ரைட் சிக்கன் வந்து ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி கிட்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சீக்கிரமாகவே ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.